ஆண்கள் தங்களின் செக்ஸ் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு எடுத்துச் செல்ல இதை ஒழுங்கா பண்ணுனா போதுமாம். ஆண்கள் எப்போதும் தங்கள் செக்ஸ் விளையாட்டை மேம்படுத்துவதற்கான வழிகளை தேடுகிறார்கள். ஏனெனில் ஆண்களுக்கு உடலுறவில் திருப்தி என்பது ஒருபோதும் ஏற்படாது. ஆண்கள் எப்போதும் தங்கள் செக்ஸ் விளையாட்டை மேம்படுத்துவதற்கான வழிகளை தேடுகிறார்கள். ஏனெனில் ஆண்களுக்கு உடலுறவில் திருப்தி என்பது ஒருபோதும் ஏற்படாது. அவர்களின் தேடல்களும் விருப்பங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவர்கள் கவர்ச்சியாகவும் திறமையானவர்களாகவும் அவர்களின் பாலியல் அசைவுகள் மற்றும் தந்திரங்களில் நம்பமுடியாத அளவிற்கு திறன் கொண்டவர்களாகவும் தோன்ற விரும்புகிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக படுக்கையில் சிறப்பாக செயல்படவோ செய்யவோ அல்லது தங்கள் துணையை மகிழ்விக்கவோ முடியாத நேரங்களில் ஆண்கள் மிகவும் பாதுகாப்பற்றவர்களாக இருப்பார்கள். இது அதிக சுயமரியாதை சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது மற்றும் ஆண்கள் தங்களுக்குள் உள்ள அனைத்து நம்பிக்கையையும் இழக்கிறார்கள். குழப்பத்தில் இருக்கும் ஆண்களுக்கு உதவ ஆண்களுக்கான சில சிறந்த செக்ஸ் குறிப்புகளை இந்த பதிவில் பார்க்கலாம். 1. செக்ஸ் பற்றி பேச ஆரம்பியுங்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக செக்ஸ் பற்றி பேசுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் தேவைகளை படுக்கையில் இருக்கும் உங்கள் துணையிடம் தெரிவிக்க வசதியாக இருக்கும். நீண்ட காலமாக உங்கள் உறவில் விஷயங்கள் சலிப்பாக இருந்தாலும் உங்கள் ஆசைகளை வெளிப்படுத்துவதும் செக்ஸ் பற்றி அதிகம் பேசுவதும் உதவும். 2. தேவைப்படும் போதெல்லாம் உங்கள் துணைக்கு உதவுங்கள். உங்கள் துணை அவர்களுக்கு தேவைப்படும்போது நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும்போது அதை பாராட்டுவார். இது அவர்களை மதிப்புமிக்கதாகவும் அக்கறையுடனும் உணர வைக்கும். இறுதியில் உறவுக்குள் ஆசை, அன்பு மற்றும் ஆர்வத்தை தொடங்கும். உங்கள் துணையின் பாலியல் மனநிலையில் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் காண முடியும். 3. ஒன்றாக உடற்பயிற்சி செய்யுங்கள். பாலியல் வாழ்க்கையை ஊக்குவிக்க இது ஒரு சிறந்த வழியாகும். ஒன்றாக உடற்பயிற்சி செய்வது வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது மற்றும் உங்களையும் உங்கள் துணையையும் ஆரோக்கியமாகவும் பொருத்தமாகவும் இருக்க ஊக்குவிக்கிறது. உடற்பயிற்சியும் ஒன்றாக வியர்வை சிந்துவதும் நிச்சயமாக உங்கள் இருவரையும் சூடான மனநிலைக்கு கொண்டு வரும். 4. சில காலம் செக்ஸ் இல்லாமல் இருங்கள். சிறிது காலம் உடலுறவில் இருந்து விலகி இருப்பது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே இடைவெளியை ஏற்படுத்தாது. மாறாக அது இதயத்தில் அன்பை வளர்க்கும். முன்பை விட அதிகமாக உடலுறவை விரும்புவதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் துணையை சிறந்த முறையில் மகிழ்விப்பதற்காக உணர்ச்சிவசப்பட்ட முரட்டுத்தனமான உடலுறவு கொள்ள நீங்கள் நம்ப முடியாத உந்துதலை பெறுவீர்கள். 5. பெண்ணைப் போல சிந்திக்க தொடங்குங்கள். உங்கள் துணை விரும்புவதில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் துணை எதை விரும்பலாம் அல்லது விரும்பாதது பற்றிய சாத்தியக்கூறுகளை பற்றி சிந்தியுங்கள். அவர்களைப் போல சிந்திப்பது நீங்கள் எந்த இடத்தில் தவறு செய்கிறீர்கள் அல்லது தவறாக போகிறீர்கள் என்பதை புரிந்துகொள்ள உதவும். உங்களுக்கு தெரிந்தவுடன் உங்கள் செக்ஸ் நகர்வுகளை மேம்படுத்த நீங்கள் முயற்சி செய்யலாம். இவ்வாறு செய்தால் உங்கள் துணை முழுமையான அர்ப்பணிப்புடனும் ஆர்வத்துடனும் உடலுறவில் ஈடுபடுவதை காணலாம்.